மனிதனாக அவதரித்த இறைவனாம் இயேசு தாழ்மையுள்ளவராகவே பணி செய்தார். எனவேதான் அவர் அனைவரையும் மன்னித்து அன்பு கூர்ந்தார். இறைவனே தாழ்மையுள்ளவர் என்பது நமது நினைவில் நிற்க வேண்டும். அப்போதுதான் நாம் தாழ்மையுடன் வாழ முடியும். மற்றவர்களை நாம் மன்னிக்கவில்லை எனில் சாத்தான் நம்மை வஞ்சித்து விடுவான். அவன் நம்மை ஆட்கொண்டு விடுவான் என்ற உண்மை நமக்கு மிக பெரிய எச்சரிப்பாகும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் என்று ஜெபிக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தது நாம் அளவற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆகும். கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார் என்று எபேசியர் 1:7 நாம் வாசிக்கிறோம். நாமும் மற்றவர்களை மன்னிக்கின்ற போது நம்மேல் நம் ஆண்டவர் அருள் வளத்தை பெருக செய்வார். விண்ணகத்திலிருந்து அளவற்ற ஆசீர்வாதங்கள் நம்மை வந்தடையும். அவருடைய அருள் வளத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே